சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டார் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களது அரசியல் அத்தியாயம் முடிந்துவிட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நேற்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இனியும் பாஜகவையும் அதிமுகவையும் நம்ப வேண்டாம், அதாவது அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடியும் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள், பாஜகவும் நம்மளை கைவிட்டு விட்டது. பிரதமர் மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அனுப்பிய கடிதத்தை புறக்கணித்து விட்டார். இனியும் பாஜகவை நம்பி தேர்தலிற்கு எதிர்ப்புகளை ஒட்டுமொத்தமாக நாம் பாஜகவிற்கு தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் புதிய கட்சியை அங்கீகரித்த பிறகு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அரசியல் வளர்ச்சியையும் அரசியல் கட்சியை தமிழகத்தில் புதிதாக பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் மாநாடு நடத்தி எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை மக்கள் மத்தியில் எடுத்து கூற வேண்டும் என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பன்னீர்செல்வத்தின் அத்தியாயம் முடித்துவிடக்கூடாது, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களது எதிர்காலத்தையும் மக்களது எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை வளர்ச்சி அடைய வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையையும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக வைத்திலிங்கம் அவர்களிடமும் மனோஜ் பாண்டியன் அவர்களிடமும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இனியும் பாஜகவை நம்பி அதிமுகவில் இணைவதற்கு எந்த ஒரு முயற்சியையும் நாம் எடுக்க வேண்டாம். தொண்டர்கள் நமது பின்னால் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்ற மனதில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறுவது சரியா, அல்லது தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவிற்காக காற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு தமக்கு எதிராக தீர்ப்பு வந்தமையானால் அரசியல் கட்சி தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா என்ற சந்தேகத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறுவது சரியா, அல்லது தேர்தல் ஆணைய முடிவுகள் வெளியானதற்கு பிறகு ஓபிஎஸ்ஸிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளோ நீதிமன்றமோ தெரிவித்ததற்கு பிறகு புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா, அல்லது இப்பொழுதே அதனை வளர்ச்சியடை செய்வதற்கு எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடை வைப்பதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.